12th standard probability la ஒரு important sum. A committee of 4 students is selected at random from a group of 8 boys and 4 girls. Given that there is at least one girl in the committee, calculate the probability that there are exactly 2 girls in the committee. அதாவது ஒரு கேர்ள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி, அதாவது இரண்டாவது எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் எடுக்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு கேர்ள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 2 கேர்ள்ஸ் எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு கேர்ள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம 4 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கமிட்டிக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கலேருந்து நம்ம எவ்வளோ வழியிலலாம் அவங்களெல்லாம் வந்து இத்தனை வழியில் வந்து 4 ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் த 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 12ங்கிறது என்னென்னா 8 பாய்ஸ் அண்டு 4 கேர்ள்ஸ். 8 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ்லேருந்து 12, அவங்க வந்து 12 ஆட் பண்ணிங்க, அவங்கலேருந்து 4 பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ 12C4னு போடணும். 12C4 என்சிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். 12C4. இப்போ நம்ம ஃபார்முலா என்சிஆரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்சிஆர் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான். இப்போ என்னங்கிறது வந்து இங்கே 12 இருக்குது, அதனால் 12 ஃபேக்டோரியல் பை ஆறுங்கிறது 4 ஃபேக்டோரியல், ஸோ 4 ஃபேக்டோரியல். அடுத்து n மைனஸ் ஆர்னா 12 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். 12 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். இது 12லேருந்து 4 போச்சுன்னா 8 ஃபேக்டோரியல். இந்த 8 ஃபேக்டோரியல் இந்த 8 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். அதுக்கப்புறம் 2ஐயும் அதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். அடுத்து 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணால் 3 வரும். 2ஐயும் 5ஐயும் கேன்சல் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 5 வரும். இப்போ 5 11 3 3 இவங்களாம் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே ஒன்றுமே இல்லை, மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 495 கிடைக்கும். அடுத்து வந்து என்னென்னா கேர்ள்ஸே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கமிட்டியில் வந்து கேர்ள்ஸே இல்லைன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஏன் அப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா மொத்த ஆள்லேருந்து கேர்ள்ஸே இல்லைன்னா அப்படிங்கிற வழியை கழிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் அட்லீஸ்ட் இருக்கிறது இல்லை எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கேர்ள்ஸே இல்லை அப்படின்னா என்னென்னா எல்லாருமே பாய்ஸாக இருப்பாங்க. 4 பேர் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் கேர்ள்ஸே இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். கேர்ள்ஸே இல்லை அப்படின்னா 4 கேர்ள்ஸ் இல்லாமல் 8 பாய்ஸ்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணுறது. மொத்தம் 8 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து 4 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறது கமிட்டிக்கு. அப்போ போட்டோம்னா 8C4னு வரும். அப்போ 8 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 மைனஸ் 4 ஃபேக்டோரியல்னு வரும். 8 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 8 வந்து 8 7 6 5 4 ஃபேக்டர் வரைக்கும் எழுதிக்கலாம். இது வந்து 4 ஃபேக்டரியல், இது வந்து 8 மைனஸ் 4னா 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். நம்ம அப்போ அது மாதிரி இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 70 வேவ்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 70 வழியில் நம்ம கேர்ள்ஸே இல்லாமல் பாய்ஸை மட்டும் வச்சு 70 வழியில் வந்து கமிட்டி நம்பர்ஸ் 4 கமிட்டி நம்பர்ஸ் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, கணக்கில் என்ன கேட்குறாங்க ப்ராபபிலிட்டியில், அதை நம்ம போடணும். அது என்ன பார்க்குறோமா, ஃபஸ்ட்டு என்ன போடுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டட் அட்லீஸ்ட் 1 கேர்ள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டட் அட்லீஸ்ட் 1 கேர்ள் இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, மொத்த வேவ்ஸில் இருந்து கேர்ள்ஸே இல்லை அப்படிங்கிறத நம்ம கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். இப்போ டோட்டல் வேவ்ஸ் மைனஸ் வேவ்ஸ் ஆஃப் நோ கேர்ள்ஸ். 495ங்கிறது மொத்த கேர்ள்ஸ் இருக்கிறது, அதாவது மொத்த கமிட்டி. கமிட்டியில் 4 நம்பர் இருக்குது, மொத்த பேர்லேருந்து எடுத்தோம்ல 12 நம்பர்ஸ்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த நம்பர் வந்து 495ல் 4 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணது வந்து 495 கிடச்சிருக்குது. அத்தனை வழி கிடச்சிருக்குது. இதில் நம்மளுக்கு கேர்ள்ஸே இல்லாத வழின்னு பார்த்தீங்கன்னா 70 வழி. அதாவது பாய்ஸ் மட்டும் ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா அப்படின்னம்னா அந்த வழி பார்த்திங்கன்னா 70 வழி. அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425 கிடைக்கும். இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ், 2 கேர்ள்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸில் வந்து 4C2 அப்படிலேருந்து 2 கேர்ள்ஸ் வரலாம். பாய்ஸ் எடுக்கும்போது பாய்ஸ் மொத்த பேர் பாய்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கும்போது 2 கேர்ள்ஸ் வரலாம். அப்போ எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் அப்படின்னா 4C2 இன்ட்டு 8C2ன்னு போடணும். 4 கேர்ள்லேருந்து 2 கேர்ளு, 8 பாய்ஸ் எடுக்கும்போதும் அதில் 2 கேர்ள் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். அப்படி போடும்போது இது நம்ம அந்த ஃபார்முலா என்சிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல், இது 8 ஃபேக்டோரியல் and 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரும். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிளைன் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 168 வரும். 168 இதான் வந்து எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் இருக்கிறது. அடுத்து நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி என்னென்னா 2 கேர்ள்ஸ் எக்ஸாக்ட்லி இருக்கணும், அதில் அட்லீஸ்ட் 1 கேர்ள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கானது. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கேர்ள்ஸ் அதாவது டிவைடட் அட்லீஸ்ட் 1 கேர்ள். அப்போ பார்த்தீங்கன்னா போடும்போது மேலே வந்து 2 கேர்ள்ஸ் இருக்கிறதுடைய அளவு போட்டுக்கணும், கீழே வந்து 1 கேர்ள்ஸ் இருக்கிறது அட்லீஸ்ட் 1 கேர்ள் இருக்கிறத போடணும். எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸுக்கு வந்து 168, அட்லீஸ்ட் 1 கேர்ளுக்கு வந்து 425. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். நான் அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கேள்வி கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆன்சர் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ.